6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து, லூக்கா 6:36 நான் வாசிக்கிறேன். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். தேவனுடைய குணாதிசயத்தை, சுபாவத்தை தியானிப்பதற்காகத்தான் நாம் சபை கூடி வரோம். தேவனை நாம் பார்த்து அவரை போல மாறுவதுதான் சபை கூடுதலின் நோக்கம். வேத வார்த்தையிலே நாம் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை ஒரு கிரியை நடப்பித்து நம்மை மறுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு பிதாவுடைய ஒரு சுபாவத்தை நாம் பார்க்க போகிறோம். அவர் இரக்கமுள்ளவர். பிதா இரக்கமுள்ளவனாய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவனாய் இருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றார், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். கடவுளை போல நாம் இரக்கமாயிருந்தால் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை நாம் நியாயம் தீர்க்கவே மாட்டோம். நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய தீமை இதுதான், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்த்துக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் தெளிவா சொன்னார், ஜட்ஜ் நாட். மத்திய 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2 வார்த்தை தான் ஆங்கிலத்தில், do not judge. யாரையும் நீங்கள் நியாயம் தீர்க்காதிருங்கள். ஏன்னா நீங்க எந்த அளவுகோலின்படி மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறீர்களோ அந்த அளவுகோலின்படி தான் நீங்களும் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். கடவுளே எந்த மனிதனையும் நியாயம் தீர்ப்பதற்கு விரும்புவதே கிடையாது. ஆண்டவர் இயேசுவும் நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரவில்லை, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக வந்தேன் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற முறை மற்றவர்களை நியாயம் தீர்த்துக் கொண்டு குற்றவாளிகள் என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவு இந்த தீமையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவி உறவுகளிலே, தாய் தகப்பன் பிள்ளைகள் உறவுகளிலே எவ்வளவு இந்த விஷயத்தை நாம் தவறுகிறோம். நம்முடைய தவறை, நம்முடைய தோல்விகளை நாம் ஒத்துக்கொண்டால்தான் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒன்லி அக்னாலஜ் யுவர் இனிக்விட்டி என்று சொன்னார் ஆண்டவர் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில். உங்களுடைய பாவங்களை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய அக்கிரமங்களை ஒத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் சரியா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருக்காதீங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய். எப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவையை உணர்ந்து நாம் நம்மை தாழ்த்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் தெய்வன் நம்முடைய வாழ்க்கையை ஒரு கிரியை நடப்பிக்கிறார், நம்மை மாற்றுகிறார், மறுவப்படுத்துகிறார். ஆண்டவரே, நான் மற்றவர்களை எப்பொழுதுமே நியாயம் தீர்க்கிற கேடான மனிதனாய் இருக்கிறேன். நீர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தீர். நானோ என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறேன். என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தாழ்மையாய் தேவனுக்கு பயந்து நொறுங்குண்டு எதிர்த்தாளத்தில் போனோம்னா நமக்கு ரட்சிப்பு உண்டு. ஏன் நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோம்னா நம்மிடத்துல இரக்கம் இல்லை. கடவுள் இரக்கமா இருக்கிறார், அதனால மற்றவர்களை அவர் நியாயம் தீர்க்கிறது இல்லை.
காலைதோறும் அவருடைய இரக்கங்கள் புதிதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். They are new every morning. காலையில் நான் எழுந்தேன்னா அவருடைய இரக்கம் எனக்கு புதிதாக இருக்கிறது. என்னை புதிய விதமாய் அவர் பார்க்கிறார். இரக்கத்தை என் மேல் அப்படியே அவர் வைத்து என்னை ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன். நான் நிர்மூலமாகாத அவருடைய சுத்த கிருபை இரக்கம், அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நீங்கிவிட்டால் நாம் எப்பொழுதோ காணாமல் போயிருப்போம். புல் பூண்டு முளைத்திருக்கும் நாம் புதைக்கப்பட்ட இடத்தில் அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாய் இருப்பதனாலதான் நாம் உயிரோடு இருக்கிறோம். அவருடைய உண்மை பெரியது. அவர் உண்மை உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதனாலதான் தேவன் நம்மை தயவாய் நடத்துகிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை நடத்துகிறது. ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை அப்படியே தட்டி கொடுத்து நடத்துவது போல அவருடைய இரக்கங்களின் மூலமாய் நம்மை அவர் நடத்துகிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நம்ம நியாயந்திருக்காமலும், நம்முடைய நீடிய பொறுமையாய் இரக்கமாய் இருந்து நாம் மாறிவிடுவோம் என்று நம்ம மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். நம்பிக்கையாய் நம்மை பார்க்கிறார். இந்த இரக்கத்தை விசுத்த நாம் மற்றவர்களிடத்தில் இந்த இரக்கத்தை காண்பிக்கிறதா இருக்க வேண்டுமே. இதுதான் எனக்கு 2-3 நாட்களாய் பாரமாய் இருக்கிறது. எவ்வளவாய் ஒரு சின்ன விஷயத்தை கூட என்னால் பொறுத்துக் கொள்ள முடியல. என்னுடைய அளவுகோலின்படிதான் மற்றவர்களை நான் பார்க்கிறேன். என்னுடைய மனைவியை பார்க்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை பார்க்கிறேன், என்னுடைய சபையாரை நான் பார்க்கிறேன். எனக்கு பாவம்னு தெரிகிறது, இன்னொருத்தவங்களுக்கு பாவம் தெரியாமல் இருக்கலாம். எனக்கு தவறுன்னு தெரியுது, இன்னொருத்தவங்களுக்கு தவறுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களையும் நான் நியாயம் இருக்கிறேன். குற்றமில்லாதவர்களை நீங்கள் நியாயம் இருக்கிறீர்களே என்று சொன்னார் ஆண்டவர். மத்தேயு 12ஆம் அதிகாரம். ஒரு முறை சீஷர்களோடு அவர் பயிர் வழியே போய்கொண்டிருக்கிறார். அப்ப அவங்களுக்கு பசி எடுக்குது. அவங்க அந்த விளைச்சல் நிலத்தில் இருந்த கதிரை போய் சாப்பிடுறாங்க சீஷர்கள். பரிசேயர்கள் உடனே இதை பார்த்த உடனே ஓய்வு நாள் இப்படிலாம் செய்யலாமா என்று குற்றப்படுத்துறாங்க. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை சீஷர்கள் மீறினதுனால சீஷர்களை கடிந்து கொண்டாரா? ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. தேவனுடைய பார்வையிலே மனிதன் தான் சிருஷ்டியின் மகுடமாய் இருக்கிறான். மனிதனுக்காகத்தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அவன் பசியாக இருக்கிறான், அவன் கதிரை கொய்ந்து சாப்பிடுகிறான். அது என்ன தப்பு என்றுதான் அவர் கேட்கிறார். 7ஆம் வசனம், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்துவது இதான் நாம் செய்கிற பெரிய பாவம், பெரிய தீமை. மற்றவர்களுக்கு அவர்கள் செய்கிறது குற்றம் என்றே தெரியாது. ஆனால் நான் அவர்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பேன். நீ செய்தது தப்பு, நீ இப்படி பேசினது தப்பு, நீ இப்படி நடந்து கொண்டது தப்பு. அவர்களுக்கு அது குற்றம் என்றே தெரியாது. குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. எவ்வளவு கேடான மனிதர்கள் நாம். தேவன் அப்படியா இருக்கிறார்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த நம்மை அவருடைய குமாரனோடு உயிர்ப்பித்து உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். அவரை நாம் பார்த்துட்டோம்னா அவருடைய இரக்கம் தயவு நம்மை பற்றிக் கொள்ளும். இந்த கிறிஸ்தவத்துல இந்த இரக்கம் தயவு இல்லைன்னா அது கிறிஸ்தவமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் அப்படி இல்லை. சண்டை சச்சரவு, ஒருவருக்கு ஒரு பொறாமை,
குற்றம் தீர்க்கிறது, நியாயம் தீர்க்கிறது, இப்படிதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறது. ஆதி கிறிஸ்தவம் அப்படி இல்லைங்க. இயேசு அப்படி இல்லை, அப்போஸ்தலர்கள் அப்படி இல்லை. மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நீ யார் என்று கேட்டார்கள் அன்றைக்கு. அவர்கள் கேட்டார் அன்றைக்கு, இன்னொருத்தருடைய ஊழியக்காரன் அவனை நீ குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? ஒருவேளை நீ பார், உன்னையே நீ நியாயம் தீர்த்து பார்த்துக்கொள், அப்பதான் நீ நியாயம் தீர்க்கப்பட மாட்ட. உங்களுக்கு தெரியுமா, அந்த வார்த்தையை நீங்கள் சரியான வாசித்திருக்க மாட்டீங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31, 32 இரண்டு வார்த்தையும் சேர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும். 31ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்துல, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். If we judge ourselves rightly, அதெல்லாம் இது காரியத்துல நம்மை நாமே சரியாய் நியாயம் தீர்த்து நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படவே மாட்டோம். நாம் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது எவ்வளவோ நாம் விரும்புகிறோம். அதுக்கு என்ன வழி? என்னையே நான் நியாயம் தீர்க்க வேண்டியதுதான். சரியாய் நியாயம் தீர்க்கும் தேவனுடைய வெளிச்சத்திலே என்னை நியாயம் தீர்த்து கொண்டே நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் நியாயம் தீர்க்கப்படவே மாட்டேன். தேவனுடைய சமூகத்திலே நான் போய் நிற்கும் பொழுது, உன்னை நியாயம் தீர்ப்பதற்கு ஒன்றுமே இல்லப்பா, ஏன்னா நீ பூமியிலே வாழ்ந்த போது உன்னையே நீ நியாயம் தீர்த்து கொண்டாய், சரியாய் உன்னை நிதானித்தாய் என்னுடைய வெளிச்சத்திலே, நான் உனக்கு கொடுத்த வெளிச்சத்திலே என்று தேவன் சொல்லுவார். ஒருவேளை அப்படி நம்மை நியாயம் தீர்க்காத போது தேவன் நல்லவனாயிருந்து என்ன செய்கிறார் தெரியுமா? அடுத்த வசனம், நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது, இந்த பூமியிலே நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே தேவன் நம்மை நியாயம் தீர்க்கிறார். ஏன்னா நான் என்னை நியாயம் தீர்க்கிறதே இல்லை, மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் தேவன் என்னை விடமாட்டார். ஏன்னா அவர் நல்லவர், என்னை நேசிக்கிறார், என் மேல இரக்கமாயிருக்கிறார். நான் கெட்டு போவது அவருக்கு விருப்பமில்லை. அதனால அவர் என்ன பண்றார்? என்னை தேவன் நியாயம் தீர்க்கிறார். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அதுதான் செகண்ட் ஸ்டெப், சிட்சை. முதல் ஸ்டெப், முதல் தரமான வாழ்க்கை, என்னையே நான் நியாயம் தீர்த்து வாழ்ந்து கொண்டே இருப்பது ஒவ்வொரு நாளும். அதுதான் முதல் தரமான வாழ்க்கை. அப்படி நான் என்னையே நான் நியாயம் தீர்க்காமல் வெறுமையாய் என்னையே நான் ஜஸ்டிஃபை பண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருந்தேன், நியாயப்படுத்திக் கொண்டே வாழ்ந்து கொண்டே இருந்தால் தேவன் என்ன செய்வார்? தேவன் என்னை நியாயம் தீர்ப்பார். எப்படி? என்னை சிட்சிப்பார். என்னை சிட்சித்து, என்னை தண்டித்து, என்னை சரி பண்ணி அவரோடு சேர்த்துக் கொள்வார். அப்போ தேவன் என்னை சிட்சிக்கும் பொழுது, என்னை தண்டிக்கும் பொழுது, என்னை உடைத்து நொறுக்கும் பொழுது நான் ஒரு உணர்வுக்கு வர வேண்டும். தேவன் என்னை நியாயம் தீர்க்கிறார். ஏன்னா நான் என்னை நியாயம் தீர்க்கிறதே கிடையாது. நல்லது ஆண்டவரே, என்னை நியாயம் தீர்த்து விடுங்க. பூமியிலே நான் வாழும் போதே என்னை நியாயம் தீர்த்து விடும். ஏன்னா நான் அங்க போய் உள்ள சமூகத்தில் இருந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. That will be too late. ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவனுடைய சமூகத்திலே நான் போய் இருக்கும் பொழுது நியாயம் தீர்க்க வேண்டிய காரியங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் நான் ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. அதனாலதான் தேவன் நல்லவராயிருந்து நான் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே என்னை நியாயம் தீர்க்கிறார், என்னை சிட்சிக்கிறார், என்னை தண்டிக்கிறார், என்னை நொறுக்குகிறார், என்னை உடைக்கிறார், என்னை பலவிதமான பாதையிலே என்னை நடத்துகிறார். ஏன்னா இந்த உலகத்தோடு நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு, தேவனை அறியா இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் ஒரு நாளைக்கு, அந்த உலகத்தாரோடு ரட்சிக்கப்பட்ட தேவனை அறிந்தேன் என்று சொல்லுகிற நானும் கூட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு, not to be condemned along with this world, தேவன் என்னை சிட்சிக்கிறார். எவ்வளவு நல்லது. இது இரண்டாவது படி. ஆனால்
முதல் தரமானது என்ன தெரியுமா? என்னையே நான் நியாயம் தீர்த்து வாழ்ந்து 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 அவருடைய சமூகத்திலே போய் விடுதலையாய் நிற்பதுதான். நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு அவருடைய நியாயசனத்துக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். எந்த அளவின்படி மற்றவர்களை நாம் நியாயம் தீர்த்தோமோ அந்த அளவின்படி தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். மத்தேயு 7ஆம் அதிகாரம். நம்மை தேவன் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் என்ற அளவுகோல், மெஷரிங் ஸ்கேல் இன்னைக்கு நானே தயார் பண்றேங்க. இன்னைக்கு நானே அதை ஆயத்தப்படுத்திக் கொள்றேன். எப்படி? மத்தேயு 7ஆம் அதிகாரம். நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். அப்ப மற்றவர்களை நீங்கள் குற்றவாளி என்று தீர்த்தால் நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவீர்கள். திருப்பி போட்ட அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். எப்பொழுதெல்லாம் மற்றவர்களை நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவீர்கள். வார்த்தையுடைய சீரியஸ்னஸ் நமக்கு விளங்குதா? விளங்காம நம்ம வாய்ப்பு வந்ததை பேசிக்கொண்டே இருக்கிறோம். சபையில் இருக்கிறவர்களை குறித்து, நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை குறித்து. மனிதன் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவன். தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகுடமாய் இருக்கிறான். He is the highest representation of God. மனிதன் அவனை நியாயம் தீர்ப்பதற்கு அவனை போல ஒரு மனிதனுக்கு உரிமையே கிடையாது. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். தேவனுடைய பிரமாணம் இருக்கு. தயவுள்ளவனுக்கு அவர் தயவாய் இருப்பார். சங்கீதம் 18 எடுத்து வாசிப்பார்கள். தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர், உத்தமனுக்கு அவர் உத்தமர். நாம் எப்படி நடந்து கொள்றோமோ அப்படித்தான் தேவன் நம்மிடத்தில் நடந்து கொள்வார். நம்முடைய பிள்ளைகளிடத்துல, நம்முடைய குடும்பத்தாரிடத்துல, நம்முடைய சபையாரிடத்துல. அது இல்லாம பரிசேயத்தனமா நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தால் என்ன செய்ய முடியும்? அந்த விபச்சார ஸ்திரீயை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்த பொழுது அந்த பரிசேயர்கள் அவளை நியாயம் தீர்த்தார்கள், இரக்கம் இல்லாமல். நானும் கூட இந்த ஸ்திரீயை போல பாவம் செய்ய முடியும் என்ற உணர்வு இல்லாமல் நியாயம் தீர்த்தார்கள். இவளை கண்டறிந்து கொள்ள வேண்டும் நியாய பிரமாணத்தின்படி. எல்லாம் சரிதான், மற்றவர்கள் தவறு செய்யத்தான் செய்வாங்க. ஆனால் அவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அவர்களை போல நானும் ஒரு மனிதன். நியாயஸ்தலத்தில் உட்காருகிறவர் தேவன். அந்த இடத்தை நீங்க யாரும் பிடித்துக் கொள்ளக்கூடாது. நான் பிடித்துக் கொள்ளக்கூடாது, நீங்கள் பிடித்துக் கொள்ளக்கூடாது. அப்படிதான் யாக்கோபு சொல்றார். நீங்கள் மற்றவருடைய குற்றவாளிகளை தீர்த்தீங்கன்னா நீங்க தேவனுடைய நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இடத்திலே நீங்கள் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறீர்கள். செய்யலாமா அதை? ஆனால் அந்த ஸ்திரீயை ஆண்டவர் காப்பாற்றினார். ஏன்னா அவர் இரக்கம் நிறைந்தவர். மனிதர்களை ரட்சிக்கத்தான் அவர் வந்தாரே ஒழிய அழிப்பதற்காக அல்ல. நீ போ, இன்னுமே நீ பாவம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அந்த வார்த்தை, ஆண்டவர் சொன்ன அந்த இரக்கம் நிறைந்த வார்த்தை அந்த ஸ்திரீயை ஒரு பெரிய பசுத்த ஸ்திரீயாய் மாற்றினது. அவள் அவர் பின்னாடி போய்கொண்டே இருந்தாள். எல்லாவற்றையும் விட்டு ஒரு வருட சம்பாத்தியத்தினால் அவள் பெற்ற அந்த நலத தைலத்தை அவருடைய பாதத்திலே ஊற்றி அவரை ஆராதித்தாள். ஏன்னா தேவன் அவ்வளவாய் அவள் மேல் இரக்கமாய் இருந்து அவளை மன்னித்தார். நன்றியுள்ள இருதயம். அவள் யாரையுமே கை நீட்டலைங்க. அவள் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தாள். அந்த பரிசேயன் சொல்றான், இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறவள் யார் என்று இவருக்கு தெரியவில்லையே, அவள் ஒரு பாவியான ஸ்திரீ,
என்று அந்த வரிசையில் நினைத்துக் கொண்டே இருந்தான். ஆண்டவர் சொன்னார், அவனுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அதனால்தான் இவன் நன்றியுள்ளவளாய் இருக்கிறான் என்று சொன்னார். தேவனுடைய இருதயத்தை நாம் பார்க்கணும். தேவன் எவ்வளவாய் எனக்கு மன்னித்திருக்கிறார், தேவன் எவ்வளவாய் என்னுடைய கடந்த கால மீறல்களை காணாத போல இருக்கிறார். அவற்றையெல்லாம் கடலின் ஆழத்திலே போட்டு மறைத்து ஒரு மனிதனும் பார்க்க முடியாதபடி என்னை சபையை நிறுத்தி இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்குமானால் யாரையுமே நாம் கைவிட்டவே மாட்டோம். என்னுடைய பாவங்களோடு மற்றவருடைய தவறுகளை பாவங்களை நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், 3ஆம் வசனம், உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்கிறது என்ன? உன் கண்ணுல ஒரு பெரிய பீம் இருக்கு, பீம் போட்டு உன் கண்ணு மறைச்சிருக்கு, அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. உன்னுடைய முதுகை நீ பார்க்க மாட்டேங்கிற. ஆனா மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறாய் நீ, அதுதான் உனக்கு பெருசா தெரியுது. முதல்ல உன் கண்ணில் இருக்கிற பீமை எடுத்து போடுப்பா. ஒரு பெரிய பீம் இருக்கிற ஒரு பெரிய பீமை நம்ம கண்ணு முன்னாடி வச்சா நம்ம கண்ணு தெரியுமா? கண்ணு தெரியவே தெரியாதுங்க. ஆனா கண்ணு தெரியாம இன்னொருத்தவங்கிட்ட போய் உன் கண்ணு இருக்கிற துருப்பை நான் எடுக்கணும்னு சொன்னா எவ்வளவு மதியம் அது. அப்படிதான் நாம் இருக்கிறோம். நேர்மையாக ஒத்துக்கொள்ள வேண்டும். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போட்டேன் நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, யூ ஹிப்போக்ரைட், நீ மாயக்காரன், வேஷம் போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய தோல்விகள், உன்னுடைய தவறுகள் உனக்கு தெரியவில்லை. நீ வேஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், மாயக்காரன் நீ. முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்துக்கொள். முன்பு உன்னுடைய தவறுகளை நீ நியாயம் தீர்த்துக்கொள். முன்பு உன்னையே நீ நியாயம் தீர்த்துக்கொள். பின்பு அதுக்கு பின்னாடி உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட நீ வகை பார்க்கலாம்பா அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான வார்த்தைகள். வார்த்தையெல்லாம் நாம் சீரியஸா எடுத்துக்கொள்றோமா? எடுத்துக்கொள்றதே கிடையாது. வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? ரெண்டு பேர் சேர்ந்து பேசினாங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்க? ரெண்டு சகோதரர்கள், ரெண்டு சகோதரிகள் ஒரு குடும்பத்துக்கு போறோம், பேசுறாங்கன்னா என்ன பேசுறோம்? தேவன் அந்த பேச்செல்லாம் கேட்கிறார். ஒரு ட்ரெயின் இருக்கு பழைய ஏற்பாட்டுல. எங்க இருக்கு அந்த வார்த்தை? மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டுடைய கடைசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். நாம் பேசும்பொழுது தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம இதயத்தில் இருக்கணுங்க. இருக்கிறதே இல்லை. உலகத்தாரை போலவே நாம் பேசுறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நான் சபையில் இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆண்டவர் இயேசு வரும்போது பறந்து போய்விடுவேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் என்னை விட பெரிய முட்டாள் யாரா இருக்க முடியும்? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார், கவனித்து கேட்பார். என்ன பேசிக் கொள்றாங்க என்னுடைய சீஷர்கள்? எனக்கு பயந்தவர்கள் என்ன பேசிக் கொள்றாங்க? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஹார்ட் டிஸ்கை விட பெரிய ஹார்ட் டிஸ்க் இருக்கு தேவனிடத்துல. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுதான் இருக்கிறார் அவர். அன்னைக்கு சொல்வார், நீ இப்படி இப்படி எல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு என்ன செய்ய முடியும் நம்மால? இன்றைக்கே நான் மனம் திரும்பாவிட்டால், என்னுடைய தீமையான இந்த காரியங்களை விட்டு நான் மனம் திரும்பாவிட்டால், அன்னைக்கு போய் அப்படியே தலையை தொகை போட்டுக்கொண்டு இருக்க வேண்டியதுதான். என்ன பிரயோஜனம்? தலையாண்டைக்கு தொகை போட்டுக்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நான் என்னுடைய பாவங்களை குறித்து வெட்கப்படாமல் அன்னைக்கு போய் வெட்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கே நான் வெட்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய
தீமையான காரியங்களை குறித்து மற்றவர்களை நியாயம் இருக்கிற என்னுடைய மோசமான நிலைமையிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். சொல்றாருல பவுல், ரோமர் 14ஆம் அதிகாரம். எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு வேதத்துல. ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மற்றொருவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் என்னுடைய வேலைக்காரன், அவன் எனக்கு மட்டுமே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவன். அது உன்னுடைய மனைவியா இருந்தாலும், உன்னுடைய கணவனாய் இருந்தாலும், உன்னுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் அவர்கள் என்னுடையவர்கள். அவன் என்னுடைய வேலைக்காரன், நான் உண்டாக்கின என்னுடைய சிருஷ்டிப்பு அவன். மற்றொருடைய வேலைக்காரனை குற்றவாளியை வைத்திருக்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. ஒரு மனிதன் விழுந்து போயிட்டான்னா அவனை தூக்கி நிறுத்துவதற்கு தேவனால் கூடும். நீ ஏன் அவனை நியாயம் இருக்கிறாய்? ஒரு ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிபட்டால் அவளை மாற்ற முடியும் தேவனால். நீ ஏன் அவளை நியாயம் இருக்கிறாய்? நடந்திருக்கு வேதத்துல, சரித்திரத்துல எழுதி வைத்திருக்கிறது நமக்காக, நம்முடைய பிரயோஜனத்திற்காக. அப்படிப்பட்ட மோசமான விபச்சாரத்திலே வாழ்ந்த ஒரு ஸ்திரீயை தேவன் மாற்றினார். ஏன் மாற்றத்தை அவர் மாற்ற முடியாது? அவர் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். நீயே நியாயம் இருக்கிறாய். பத்தாம் வசனம். நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? பாத்தீங்களா, அற்பமாய் என்றது. மற்றவர்களுடைய குடும்பத்தை குறித்து, மற்றவர்கள் பிள்ளைகளை வளர்க்கிறத குறித்து, மற்றவர்கள் ட்ரெஸ் பண்ணதை குறித்து, மற்றவர்கள் நகை போடுறத குறித்து உங்களுக்கு என்ன அதை பத்தி? மற்றவங்க நகை போட்டுனா என்ன, நகை போடலன்னா என்ன, மற்றவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணா அவங்களுக்கு என்ன? இன்னொருத்தருடைய வேலைக்காரர்கள் அவர்களுக்கு அவர்கள் ஒரு நாளைக்கு கணக்கு ஒப்புவிப்பார்கள். நீங்க உங்க வேலை பாருங்க. அதுதான் தேவன் சொல்ற. உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எழுதுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்போமே. நாம் எல்லாரும் போய் அங்கதான் நிற்க போறோம். நீங்க ஒருத்தர் நியாயம் இருக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்கிறாரு பவுல். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடக்கும். அடுத்த வசனம் 11ஆம் வசனம். நாவும் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மை ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். கடவுளுக்கு தானே நான் கணக்கு ஒப்புவிக்கணும். உங்கள் யாருமே கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதன் ஒரு பாவத்துல விழுந்துட்டான்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான். விபச்சாரத்திலே கைமையுமாய் பிடிப்பட்ட அந்த ஸ்ரீ எவ்வளவு கூணி குறுகி போய் நின்றிருப்பாள். அதுக்கு மேல இவங்க கல்ல ஆளாத ஒரு கல்லை எடுத்துட்டு நிற்கிறாங்க, இவளை சாவடிச்சணும்னு சொல்லி. ஆனால் தேவன் எவ்வளவு இரக்கமாயிருந்து அவளை ரட்சிக்கிறார். அப்படித்தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது, நம்முடைய லைஃப் பார்ட்னர்ஸ் தவறு செய்யும் பொழுது அவர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு மேல நாம் வேற அவங்களை நியாயம் செய்து கொண்டே இருக்கிறோம். அவங்கள ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறோம். தேவனிடத்துல ஆக்கினைக்குள்ளான தீர்ப்பே இல்லை. There is no condemnation in Christ Jesus. அவரிடத்துல ஆறுதல் தேவன் தான் இருக்கிறது. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், இரக்கத்தை சிநேகிக்கிறவர். காலைதோறும் அவருடைய இரக்கங்கள் புதிதாக இருக்கிறது. அவரை பார்த்துட்டோம்னா அவரை போலவே நாம் மாறிடுவோம். என்னுடைய வாழ்க்கை, ஆண்டவரே இந்த சுபாவம் கொஞ்சமாவது எனக்கு வந்தால் போதுமே, அட்லீஸ்ட் ஒரு பகுதி. அந்த கானானிய ஸ்திரீ சொன்னாலே, நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமா என்று ஆண்டவர் கேட்டபோது அவள் என்ன சொன்னாள்?
மேட்டிலிருந்து விழுகிற துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்னாள். ஆமாண்டவரே, அந்த நாய்க்குட்டிகளை போல ஒரு துணிக்கை எனக்கு கொடுத்து விடும். உங்களுடைய சுபாவத்தின் ஒரு பகுதியை, உங்களுடைய இரக்க சுபாவத்தின் ஒரு பகுதியை எனக்கு கொடுத்து விடும். நான் இரக்கமாய் இருந்து விடட்டும் உம்மை போல என்று தேவனிடத்திலே வருவோமா? நம்முடைய குடும்பத்திலே சந்தோஷம், சமாதானம் பெருகும். நம்முடைய பிள்ளைகள் நம்மை அண்டிக் கொள்வார்கள். வேதத்தில் எழுதியிருக்கு, பாவிகள் ஆண்டவரை அப்படியே சூழ்ந்து கொண்டார்கள். ஆனா பரிசேயர்களை விட்டு ஓடினாங்க. அவங்கெல்லாம் ஏன்? ஆண்டவர் என்ன பாவத்துக்கு காரணரா? இல்லைங்க, பரிசுத்தர், ஆனால் இரக்கம் நிறைந்தவர். அதனாலதான் பாவிகள் அவரை சூழ்ந்து கொண்டாங்க. நம்முடைய குடும்பத்தார் நம்மிடத்துல வர முடியல, சபையார் நம்மிடத்துல வர முடியலன்னு சொன்னா, நான் பரிசேயனா இருக்கிறேன், என்னிடத்துல தேவனுடைய இரக்கம் இல்லை, தயவு இல்லை. அதான் காரணம். நேர்மையா ஒத்துக்கொள்ளணும். நேர்மையாய் ஒத்துக்கொண்டால்தான் நாம் சரியாக முடியும், வளர முடியும். என்னுடைய பிள்ளைகள் இடத்துல வந்து என்னை சூழ்ந்து கொள்ள முடியல, என்னோடு அவருடைய அபிலாஷைகளை பகிர்ந்து கொள்ள முடியல, என்னுடைய சபையார் என்னோடு ஐக்கியப்பட முடியலன்னு சொன்னா தவறு என்னிடத்துல தான் இருக்கு. நான் பரிசுத்தவான், அவர்கள் எப்படியும் போட்டு நினைத்துக் கொண்டிருந்தால் நான் தான் மதியினன். ஆண்டவர் அப்படி இல்லை. Sinners thronged Jesus Christ. He is a friend of sinners. பாவிகளின் சிநேகிதர் அவர். நாம் அப்படியே don't come near to me, நான் பரிசுத்தவான், என் பக்கத்துல வராதுன்னு சொல்லி ஒரு 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 இடைவெளி உண்டு பண்ணி கொண்டே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். என்னது சாதிக்க போறோம்? நாம் பரிசேயர்களாய் வாழ்ந்து பரிசேயர்களாய் முடிய வேண்டியதான். ஆண்டவரை பார்த்துட்டோம்னா ஆண்டவரை போல நாம் மாறி விடுவோம். காலைதோறும் இரக்கத்தில் புதிதா இருக்கிறதா? ஆண்டவரே, நான் எழுந்தெல்லாம் இரக்கத்தை ருசிக்கிறேன், என்னுடைய மூக்கிலே மூச்சு வருகிறது அப்படின்னா உங்களுடைய இரக்கம். நான் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறேன், உங்களுடைய இரக்கம். காலைதோறும் புதுசாக இரக்கத்தை காண்பிக்கிறேன். நானும் அப்படியே இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்தாரிடத்திலே உடைய இரக்கத்தை காண்பிக்கட்டும். அவருடைய தவறுகள், அவருடைய ஷார்ட் கமிங்ஸ் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்க வேண்டாம். ஆண்டவரே, உடைய சுபாவத்தை நான் அடையட்டும் என்று நான் வாங்கிட்டோம்னா அந்த குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம் அப்படியே பெருகுங்க. அந்த குடும்பங்கள் இருக்கிற நிலைமைக்கு நாம் தான் காரணம். அடிக்கடி இந்த உணர்வு தான் எனக்கு வரும். என்னுடைய குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு நான் தான் பொறுப்பு, வேறு யாருமே இல்லை. அவர்கள் சரியில்லை, என்னுடைய மனைவி சரியில்லை, என்னுடைய பிள்ளைகள் சரியில்லை என்று நீ கை நீட்டிக் கொண்டே இருக்காது. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். கடவுள் என்னோட அப்படிதான் பேசுறாரு, உங்களோட பேசுவார். அந்த குடும்பத்தில் குழப்பம் இருக்குமானால் அதுக்கு பொறுப்பு நாம தான். சபை சரியில்லைன்னா மூப்பர்களுக்கு தான் பொறுப்பு. அதுக்கு தேவனுடைய இரக்கத்தை காண்பிக்க முடியல, கடினமாக இருக்கிறோம். தேவ தயவு நம்மை குணப்படும்படி ஏவணும். தேவ தயவை நான் காண்பிச்சிட்டோம்னா என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை அது குணப்படும்படி ஏவிவிடும். அந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம், ரோமர் 2:4 தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். பாத்தீங்களா? தேவ தயவு தாங்க நம்மை நெருக்கி நான் சரியாக வேண்டும், நான் குணப்பட்டு விட வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும் என்று என்னை ஏவி விடும், தேவனிடத்திலே சேர்த்து விடும். தயவாய்த்தான் தேவன் நம்மை அழைக்கிறார். நயங்காட்டி அழைத்தார். ஒரு நாடிலே நம்முடைய பாவத்தை எல்லாம் கணக்கு போட்டுக் கொண்டில்லை. அவர் இரக்கமாய் தயவாய் என்னை அழைத்தார். நீ எனக்கு வேண்டும், உன்னை நான் நேசிக்கிறேன், இரக்கமாயிருக்கிறேன் என்று சொல்லிதான் என்னை அழைத்தார். அப்படிதான் நாமும் மற்றவர்கள் இருக்கிறோம். அவருடைய தயவை ருசித்த நாம், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ?
உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய இங்குள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குறித்துக் கொள்கிறாயே. இதயம் கடினமா இருந்து கொண்டே இருந்தால் கோபாக்கினை நான் குறித்துக் கொண்டே இருக்கிறேன். மேல 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 நான் கோபாக்கினை குறித்துக் கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களை மன்னிக்க முடியாமல், மற்றவர் மேல் இரக்கமாய் இல்லாமல், குற்றமில்லாததை குற்றவாளி என்று தீர்த்துக் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டே இருந்தால் கோபாக்கினை குறித்துக் கொண்டே இருக்கிறேன். அந்த மலை போல எழுப்பிக் கொண்டே இருக்கும். ஒரு நாளிலே எனக்கும் இந்த தேவனுக்கும் இடையிலே அது சாட்சியாய் வந்து நிற்கும். தேவன் கேட்பார், ஒரு இடத்துல நான் எவ்வளவு இரக்கமாயிருந்தேன், நீ இரக்கமாயிருந்தியாப்பா? நல்லது. தேவனுடைய சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். நாம் சரியாகிவிட்டால் நமக்கு நம்பிக்கை உண்டு. தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பதற்காக இந்த உலகத்துக்கு வரல. தேவகுமாரன் அதுக்காக வரல, நம்ம ரட்சிப்பதற்கு தான் வந்தார். அவருடைய சீசர்கள் என்று சொல்லுகிற நாமும் கூட அவரை போலவே நடந்து கொள்ள பிரயாசப்படும். அவரையே நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் அப்படியாய் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக என்று நான் நினைக்கிறேன். ஆமென்.